ஹலோ ஆல். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? இப்போ அதை எளிமையாக பார்க்கச்சு, ஃபஸ்ட்டு ஒரு 2 மனுஷங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மனுஷங்க கம்யூனிகேட் பண்ண என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க? இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் 2 பேர் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே இப்போ ஒரு மனுஷன் ஒரு சிஸ்டம் கூட இப்போ கம்யூனிகேட் பண்ணுறான். ஸோ இப்போ ஒருத்தன் சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவான்றது தான் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன இருக்குது? பைத்தான், சி, C++, ஜாவா, ஆர் எக்ஸெட்ரா. அதே மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நம்ம ஒரு டெஃபனிஷனாக எப்படி பார்க்க போகிறோம், ஒரு இங்கிலீஷ் டெஃபனிஷனாக எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் சிஸ்டம் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க். ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேர் என்னன்னா ஜாவா. ஜாவா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜாவாவோட ஃபவுண்டர் யார்? ஃபவுண்டர் வந்து ஜேம்ஸ் காஸ்லிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1991 கண்டுபிடிச்சி 1995 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ ஜாவான்றது ஜேம்ஸ் காஸ்லிங் கண்டுபிடிச்சது. இயர் 1991 1995 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஜாவா பற்றி முழுமையாக பார்க்கலாம். தேங்க்யூ.